அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. 28/9/2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷன் நடந்தது. அந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் இந்த ஏரியாவிலேருந்து 3 ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. இந்த 3 ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணலாம் வாங்க. கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a மற்றும் a+2 இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு 1300 எனில் a மற்றும் a+1 இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1300 அப்படிங்கிற நம்பர்னுடைய டிவைசஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்குது. அதில் நீங்கள் இந்த நம்பர் கவனிச்சிங்கன்னா தெரியும், 50, 52 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது a + a+2 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த 2 நம்பரை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 2 25 எழுதலாம், 52 2 26 அப்படின்னு எழுதலாம். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், 2 ஃபேக்டர் 2லேயுமே மல்டிபிள் இருக்கிற இந்த 2 ஒரு தடவை எழுதிப்போம். அப்புறம் இந்த 25 26 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1300 அப்படின்னு கிடைக்கிது. அதாவது கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர். அப்படின்னா இது இந்த 50 தான் a, இந்த 52 தான் a+2. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவுக்கும் a+1க்குமான எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர், அதனால் அதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணாலே நமக்கு கிடைக்கிறது எல்சிஎம்மாக இருக்கும். அதனால தான் இங்கே 50 51 மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். 2550 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிவிற்கு 308 வினாடிகளும், சிவிற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறத தான் இப்படி சுற்றி வளைச்சி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம் என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆன்சரை கவனிச்சிங்கன்னா தெரியும், நிமிடங்கள் வினாடிகள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த சிந்தட்டிக் எல் டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 252 2² × 3² × 7 அப்படின்னு எழுத முடியும். இதே மாதிரி மற்ற 2 நம்பருக்கும் கண்டுபிடிச்சி எழுதிப்போம். இப்போது இந்த 2 இருக்கு இல்லையா, 2ங்கிற ஃபேக்டரில் மேக்ஸிமம் பவரில் 2 இருக்குது. அப்போ அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 3ங்கிற நம்பர் இருக்குது பாருங்கள், அதனுடைய மேக்ஸிமம் பவர் 2, அதனால் அதை ஒரு முறை எடுத்துக்கிறோம். அப்போ 7 வந்து ஒரு முறை, 11 ஒரு முறை எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2² × 3² × 7 × 11 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2772 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது செகண்ட்ஸ். ஏன்னா நம்ம ப்ராப்ளத்தில் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ணதும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நிமிடத்தில் வேணும் அப்படின்னா இதை 60ஆல் வகுத்துருங்க. 60ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 46 புள்ளி சம்திங் கிடைக்கும். அப்போ 46ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2760 அப்படின்னு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த 12 அப்படிங்கிறது செகண்ட்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். அடுத்த கொஷின் பாருங்கள். 2 எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி 13 எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, அதாவது 2 நம்பர் வந்து 15:11 அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த 2 நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15x 11x அப்படின்னு இருக்க முடியும். 13 அப்படிங்கிறது ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ் வந்து 13 தான் இருக்கணும். அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக 13 ஃபிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 13 வேல்யூ என்னென்னு கண்டுபிடிங்க, 11 × 13 வேல்யூ என்னென்னு கண்டுபிடிங்க, 195 143 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது.
அவ்வளோதான், இந்த 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.